நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? டீ குடிக்க போறேன்னு? இல்ல மச்சான், ஆன் தி வேல ஒரு ஞானம். பாருடா, புத்தருக்கே போதி மரத்துக்கு கீழே தான் ஞானம் வந்துச்சான். உனக்கு ஆன் தி வேலே வந்துருச்சா? ஆமாண்டா. என்ன ஞானம்? நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்டா. டேய், இது ஞானம் இல்லடா, அநியாயம். இல்ல மச்சான், லவ் பண்றதுலாம் டார்ச்சர்ரா. அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அப்படியா? ஆமாண்டா. சரி, இத லக்ஷ்மி கிட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லணும்? லக்ஷ்மி தானடா கல்யாணம் பண்ணிக்க போற? யார் சொன்னது? அடப்பாவி, அப்ப லக்ஷ்மி இல்லையா? இல்ல. ஏன்டா? டேய், லட்சுமி தான் நான் லவ் பண்றேன்னு சொன்னதே இல்லையே. சொல்லுவாடா, வெயிட் பண்ணு. டேய், நான் ஏன்டா வெயிட் பண்ணோம்? நீ வெயிட் பண்ணியா? இப்ப என்னடா சொல்ல வர? ராஜு உன்னை லவ் பண்றாங்க, அதை நீ ஒத்துக்கோ. ஒத்துக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதான் உலகத்துக்கு தெரியுமே. அப்புறம் ஏன்டா சொன்னதான் ஆச்சு அடம் பிடிக்கிற? டேய், அவ ஏன்டா சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கணும்? பிளடி இடியட், எதுக்குடா சொல்லணும்? டேய், தனியா என்கிட்டே சொல்றதுக்கு யோசிக்கிறவ நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து எப்படா சொல்லுவா? டேய், இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு தானே. ஆமா ஆமா, தேவையில்லாத பிரச்சனை தான். பேச வேணாம், விடு. இப்ப என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்க போற அதானே? ஆமாண்டா. யாரு பொண்ணு? யார் என்ன பார்த்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாங்களோ அவங்கள தான். டேய், இது உன்கிட்ட கத்துக்கிட்டதான்டா. யார் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விஷ்ணு. டேய் நில்றா, பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. இன்னைக்கு நீ என்ன கலாய்க்கிற மூட்ல இருக்க. இப்போ எது பேசினாலும் வேலைக்கு ஆகாது. பதில் சொல்ல முடியாத கேள்வியை கேட்டா உடனே எஸ்கேப் ஆயிருவியா? இப்போ என்னடா உனக்கு? சூசன் உன்னை லவ் பண்றாங்க, அவங்கள நீ லவ் பண்றியா? இல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்டா, சூசன் மேல அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு, ஆனா லவ்லாம் இல்ல. அப்ப நீ யாரதான் லவ்? ஏய், அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ராஜியை தவிர வேற யாருமே என் மனசுல இல்லடா. அப்புறம் ஏன்டா நீ இவ்வளவு வீம்பு பண்ற? யாரா பிகிவ் பண்றா? நானா இல்ல அவளா? டேய், ஆமாண்டா, நான் உன்னை லவ் பண்றேன்னு அவகிட்டே நான் சொல்லிட்டேன். அவளும் என்ன லவ் பண்றா. இது எல்லாருக்குமே தெரியும். சரி, உன்னை லக்ஷ்மி லவ் பண்றதுல அவளுக்கு என்ன பிரச்சனை? அதை விட்றா. சூசன்ட்ட போய் நான் உங்களை லவ் பண்ணல, நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? டேய், அவங்க என்ன லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னாதானடா நான் இல்லைன்னு சொல்ல முடியும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, சும்மா போய் ஒருத்தர்கிட்ட எப்படி நான் லவ் பண்ணலன்னு சொல்ல முடியும்? டேய், அவங்க தாண்டா போய் ராஜலட்சுமி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க தாண்டா போய் சொல்லியிருக்கணும், அவன் உங்களை லவ் பண்ணலங்க, ராஜியை தான் லவ் பண்றான்னு. கரெக்ட் இல்ல? டேய், சும்மா போய் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னா லூசுன்னு நினைக்க மாட்டாங்க? சரிடா, உன் பர்த்டே அன்னைக்கு சூசன் வந்து உன்ட்ட ஐ லவ் யூ சொன்னா என்னடா பண்ணுவ? சாரி, நான் உங்களை லவ் பண்ணலங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டா? வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லுவேன். அது யாருன்னு கேட்டா? சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன்டா. ஏன் சொல்ல முடியாதுன்னு கேட்டா? டேய், அவ சொல்லணும்டா. நான் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு ராஜி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் வந்தா கஷ்டம்டா. அவ்வளவு நல்லவனா நீ? டேய், நான் ராஜியை லவ் பண்றேன்டா. அவளுக்காக கடைசி வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். அதுக்கு முன்னாடி யார் வந்து சொன்னாலும் நான் உங்களை லவ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். போதுமா? கடைசி வரைக்கும் அவள் லவ் சொல்லவே வேணாம், போ. இதை நான் ராஜிட்ட சொல்லிடுவா? டேய், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அவளுக்கா தோணுறப்ப சொல்லட்டும். வரேன். கேட்டிங்களா? நான் கூட கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஆனா கார்த்தி பியூர் கோல்ட். அவனை உரசி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. சூசன் இல்ல, ஆஞ்சலினா ஜோலி வந்து சொன்னாலும் அவனோ தான் சொல்ல போறான். ஆனா நீங்க அவனை நேசிக்கிறது உண்மைனா அவன் கிட்ட உங்க லவ் முதல்ல சொல்லிடுங்க. இதெல்லாம் உங்க கடமைங்க. ப்ளீஸ். ராஜி, சாரி ராஜி. உன்னோட கோவம் நியாயமானதுதான். அதனாலதான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். சரி, பொறுமையா யோசி, அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். யோசிக்க ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாள் யோசிச்சாலும் இந்த குழப்பம் அப்படியே தான் இருக்க போகுது. அதனாலதான் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சத்தியமா உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் நான் நினைக்கவே இல்லை கார்த்திக். என்ன நம்பு. நான் பொய் சொல்லல, நிஜமாவே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு முடிவெடுன்னு எல்லாரும் என்ன கம்பல் பண்றாங்க. எந்த முடிவெடுத்தாலும் அதனால பாதிக்கப்பட போறது நான் தானே.
நான் என்ன பண்ணட்டும்? எதுவுமே பண்ணாத ராஜி. ஆமா ராஜி, எதுவுமே பண்ணாத. நமக்கு நடுவில் சொல்லிக்காத ஒரு அன்பு இருந்த வரைக்கும் அதுல ஒரு அழகு இருந்துச்சு. இப்போ அது போயிருச்சு. நான் பண்றேன், நீ பண்றியா இல்லையா? இன்னைக்குள்ள சொல்லணும், நாளைக்குள்ள சொல்லணும். நான் முக்கியமா, உங்க அப்பா முக்கியமா? இது லவ் இல்லை ராஜி. எனக்கு இது பிடிக்கல. அதை விட முக்கியமா உன்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் விட எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. கார்த்திக், இதை கோவத்திலையோ இல்லை கிண்டலா கூட சொல்ல, நல்லா யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். இப்போதான் என் தப்பு என்னன்னு எனக்கு புரியுது. என்னோட காதலை தரேன், உன்னோட காதலை கொடுன்றதே ரொம்ப அசிங்கமாப்படுது எனக்கு. எனக்கு உன்னை வற்புறுத்தி டென்ஷன் பண்ணி அப்பாவுக்கு தப்பு பண்ணிட்டோமோன்னு உன்னை யோசிக்க வச்சு என் காதலை ஜெயிக்க வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இப்பவே கல்யாணம் அது இதுன்னு வேற ஏதோ யோசிக்க வச்சு எல்லாத்தையுமே தப்பு தப்பா ஹேண்டில் பண்ணிட்டோமோன்னு இப்போ எனக்கு தோணுது. என்னை நாளைக்குள்ள நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னா, உன்னை விட்டு போயிடுவேன் நான் சொன்னா, அதுல என்ன காதல் இருக்குன்னு எனக்கு புரியல. கார்த்திக், அவசரம் இல்லை ராஜி. உன்னோட குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணு. நீ ரிலாக்ஸ்டா இரு. அதனால நான் உன்னை விட்டு போயிடுவேன்லாம் நான் உன்னை மிரட்டல. எப்பவுமே உன்னோட கார்த்தியா உன் கூடவே இருப்பேன். எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை ஆரம்பிப்போம். உனக்கே நான் எல்லாமே இருக்க முடியாதுன்னு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. அப்படி ஒரு சூழ்நிலை வராமலே போனாலும் நான் உன்னை தப்பு சொல்ல மாட்டேன். இதை பற்றியும் யோசிக்காம சந்தோஷமா இரு ராஜி. வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதை இதை யோசிச்சு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஃப்ரீயா விடு. தேங்க்ஸ் கார்த்திக். இல்லை, என்னாலே இப்போதான் ஃப்ரீயா யோசிக்க முடியுது. நீ இப்படி பேசுறப்போ தள்ளி போறியோன்னு தோணுது கார்த்திக். சென்டிமெண்ட்டாக நீ சந்தோஷமாயிரு சந்தோஷமாயிருன்னு சொல்லி சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துகிற ஸ்டைல் இல்லை இது. நிஜமாவே சந்தோஷமாயிருந்தா அர்த்தம். நானே உன்னை இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ பேசுறது அப்படி இல்லை. தண்டவாளம் மாதிரி கடைசி வரைக்கும் பக்கத்துலேயே இருப்போம், ஆனால் தனித்தனியாக இருப்போம். நான் சொன்னதெல்லாம் கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து யோசிச்சுப்பாரு, உனக்கே புரியும். நான் போய் ஹெச்ஆரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, உன்னை எனக்கு இப்ப ரொம்ப பிடிக்குதே கார்த்திக். ஐ லவ் யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஒன்றும் இல்லை, இப்போ எதுக்கு சிரிச்ச? சும்மாதான். வேணாம், வெறுப்பேதாத. செம்ம கடுப்பில் இருக்கேன். நம்பிட்டேன். என்னது? நீ கோவமா இருக்கேன்னு நான் நம்பிட்டேன். விஷ்ணு எதனா சொன்னானா? அவர் எதுக்கு சொல்லணும்? அவன் எதனா சொன்னானா? அவர் சொல்லிதான் தெரியணுமா? அவர் சொல்லாமலே எனக்கு புரியும். என்ன புரியும்? அட, உன் மனசு எனக்கு புரியும்பா. இப்ப ஏன் என்ன வெறுக்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி நடிக்கிற? எனக்கு நிஜமாவே கோவம் தான். போய் எப்படி சொல்ற? கண்ணு போய் சொல்லாது. உன்னால என்கிட்ட கோவப்பட முடியாது, அத ஒத்துக்கோ கார்த்திக். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கோவப்படுற மாதிரியே காரியம்லாம் பண்றியா? கார்த்திக், எல்லாம் சரியாயிடும். என்ன சரியாயிடும்? என்ன நீ எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குற? இங்க பாரு ராஜி, நான் திரும்பவும் குழப்பிக்க விரும்பல. முதல்ல யாரு லவ் சொல்வாங்களோ அவங்கள தான் நீ லவ் பண்ணுவ, அப்படிதானே? என்ன கிண்டல் பண்றியா? இல்ல, அததானே நீ சொல்ல வர. கொஞ்சம் அப்படிதான். அப்படியே பண்ணு. அப்படியே பண்ணுனா? ஹலோ, யார் முதல்ல உன்கிட்ட லவ் சொல்றாங்களோ அதையும் நீ அக்செப்ட் பண்ணு. அப்ப நீ போடா, எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வர. அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லனா காதல சொல்ல வர முதல் நானா கூட இருக்கலாம்ல. இந்த என்ன? நல்ல விஷயம் பண்றதுக்கு முன்னால ஸ்வீட் சாப்பிடணும்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க.
ம். ஏதோ நல்ல காரியம் பண்ண போறேன்னு சொன்ன. ம் ஆமா பண்ணணும். என்ன நல்ல காரியம்? ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்றது நல்ல காரியம் தானே. நாம விரும்புற ஒருத்தங்க கிட்ட விரும்புறோம்னு சொல்றது நல்ல காரியம் தானே. ம். அந்த நல்ல காரியத்தை எப்போ பண்றதா உத்தேசம்? உன் பிறந்த நாள் அன்னைக்கு. என்ன சிரிக்கிற? நன்றே செய் அதை இன்றே செய்ன்னு கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஹலோ ஹலோ, நான் உன்னை பத்தி சொல்லல. நான் யோசிக்க வேண்டியது என் வீட்ல இருக்கிறவங்கள பத்தி. நீ வேணும் வேணாங்கிறதுல எனக்கு எந்த குழப்பமும் எப்பவுமே இருந்ததில்ல கார்த்திக். உன்னை விட ஒரு பெஸ்டான ஆள் கிடைக்க மாட்டான். என்ன அதுல ரொம்ப பெருமையா உனக்கு? ம். லக்ஷ்மி அம்மால இருந்து சூசன் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுதே உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்க மாட்டான்னு. அப்ப எனக்கு மட்டும் தெரியாம இருக்குமா? என்ன யோசிக்கிற? சொல்லு. நான் எதுவுமே சொல்ல. அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டியே. கார்த்திக், என்ன? பல சமயம் நீ சொல்லணும்னு வந்தப்போ நான் வேணான்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லணும்னு நினைச்சப்போ நீ வேணான்னு சொல்லியிருக்க. நான் சொல்லாம யோசிச்சதுக்கு நிறைய காரணம் இருக்கு கார்த்திக். அத வார்த்தையா சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்ல. என் மனசு பூரா நீதான் இருக்க. ஆனாலும் ஒரு வாக்கு கொடுத்துட்டா காப்பாத்தணும்ல. இன்னைக்கு சம்மதம்னு சொல்லிட்டு நாளைக்கு வேணா முடியல அப்பா அம்மான்னு காரணம் சொன்னா அப்ப நீங்க கேட்க கூடாதுல்ல? ஏன் உங்க அப்பா அம்மாவை கேட்டு காதலிக்க வேண்டியதான்னு? ராஜி, அப்படிலாம் எதுவுமே இல்லை, விடு. கார்த்திக், நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி இத வெறும் சாதாரண வார்த்தையா நான் நினைக்கவே இல்லை. வாழ்க்கைனா அது ஒரு கமிட்மெண்ட். அது உன் கூட கமிட்மெண்ட். அதுல எந்த தப்பும் பண்ணக்கூடாதுல்ல கார்த்திக். ம். இனிமே அதை தள்ள முடியாது. அதுக்கான நேரம் வந்துருச்சு. இதனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்க மட்டும் எனக்கு டைம் கொடு கார்த்திக். அப்ப கூட நான் தான் முத ஆளா இருப்பேன் கார்த்திக். நீ பயப்படாத. மச்சான், என்னடா? லட்சுமி நம்மளுக்கு ட்ரீட் தரணும்ல? ஆமால. உன் காதல் கலாட்டால லட்சுமியோட ப்ரொமோஷன் நம்ம மறந்துட்டோம். சரி விடு, பிடிச்சி வாங்கிட வேண்டியதான். அவங்க தரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேண்டீன் போயிட்டு ஒரு வடையை உள்ள தள்ளிட்டு வந்துடுறேன்டா. டேய், என்னடா இந்த நேரத்துல போய் வடங்குற? இல்ல மச்சான், ஒரே டிப்ரெஷன். டேய், ஒருத்தன் டிப்ரெஷன்றான், நீங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. அது ஒண்ணு இல்லைங்க, உள்ள அலறேன், வெளியில சிரிக்கிறேன் ராஜி. என்னாச்சு விஷ்ணு? லவ் ஃபெயிலியர். ஐயோ, யாரோட? அது ஒரு பொண்ணோட. என்னாச்சு? லவ் பண்றேன், ஆனா வெளியில சொல்ல மாட்டேன்றா. ஐயோ, அந்த பொண்ணுமா? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? விஷ்ணு, இதெல்லாம் சட்ட நேர கூப்பிட்டு கேட்டுறணும். நான் உங்க அம்மா கிட்ட டைரக்டா கேட்கலான்னு இருக்கேன். என்னன்னு? ஐ லவ் யூ, டு யூ லவ் மீன்னு. அடப்பாவி, அவங்க அம்மா கிட்ட நீ ஐ லவ் யூ சொன்னா லக்ஷ்மிக்கு நீ அப்பாவாயிடுவடா. சிச்சி, ஐ லவ் யூ லட்சுமி, டு யூ லட்சுமி லவ்ஸ் மீன்னு கேப்பேன்டா. அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? என் பொண்ணு கிட்ட போய் கேள்றா, முட்டாள்னு சொல்லிடுவாங்க. அப்போ லட்சுமி கிட்ட கேட்கலான்றியா? டேய், நீ லக்ஷ்மி கிட்ட தான்டா கேட்கணும். விஷ்ணு, போன் அடிச்சு வர சொல்லுங்க. இல்லங்க, ஏதாவது பிஸியா இருக்க போறாங்க ராஜி. சீட்ல வேற ஆளே இருக்க மாட்டேங்கிறாங்க. மீட்டிங் எங்கேயா போயிருக்க போறாங்க. டேய், அட்ரா, பாத்துக்கலாம். ஒரே டிஸ்டர்பன்ஸா ஃபீல் பண்ண போறாங்கடா. டேய், உன் கூட பழகுறதே அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான்டா. நீ ஃபீல் பண்ணாத, போனை போடு. ம். ஹலோ லட்சுமி, உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணுமே, வர முடியுமா? இல்ல உடனே வாங்க, விஷயம் சீரியஸ். ப்ளீஸ் வாங்க லட்சுமி, கொஞ்சம் ஓடி வாங்க. என்னாச்சு? அது ஒரு விஷயம் லக்ஷ்மி, விஷ்ணு உங்ககிட்ட கேட்கணுமா? என்ன? லக்ஷ்மி, இது கொஞ்சம் நிதானமா பேச வேண்டிய விஷயம் லக்ஷ்மி. என்னன்னு சொல்லுங்க. விஷ்ணு, கேளுங்க விஷ்ணு. ராஜி, வேணா ராஜி, ஏதோ ஒம்பாயிர போகுது. டேய், கேளுடா. விஷ்ணு, என்னன்னு சொல்லு. ஐ லவ் சம்ஒன், டு யூ லவ் எனிஒன்? அட பாவி, இப்படிதான் உங்க ஊர்ல ப்ரப்போஸ் பண்ணுவீங்களா? ஷட் அப். ஷட் அப் விஷ்ணு.
நானும் உங்களை மாதிரி வெட்டின்னு நினைச்சீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. சூசனோட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தா நீங்க என்ன கலாய்க்கிறீங்க. சூசன் தானே, சொல்லிக்கலாம் விடுங்க. என்ன சொல்லுவ? உனக்கும் சூசனுக்கும் வேணா 1000 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். நான் டீம் லீடர், அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். எங்களுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் வேற. என்ன லக்ஷ்மி இப்படி பேசுற? ராஜி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். வேலை செய்யறப்ப நான் டிஎல், நீங்க டிஇனா அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். லட்சுமி, நாங்க உங்களை கூப்பிட்டு கலாய்க்கிறோம் தானே, நீங்க எங்க கலாய்க்கிறீங்க? அதான் விஷ்ணு. லக்ஷ்மி, நடிச்சதெல்லாம் போதும். லட்சுமி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. விஸ்வநாதன் நியாயமான விஷயத்துக்கு தான் உங்களை திட்டிருக்காரு. அன்னைக்கு ப்ரொமோஷன் லெட்டர் குடுக்கறப்பவே சொன்னாரு, முதல்ல உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மரியாதை கத்து கொடுன்னு. அப்ப நாங்க மரியாதை இல்லாம இருக்கிறோன்றீங்களா? இப்ப நீங்க நடந்துக்கிறதுக்கு பேர் என்ன? இங்க பாருங்க லக்ஷ்மி. கார்த்திக், வேண்டாம், என்ன பேச வைக்காத. டேய் டேய், நீ என்ன இவ்வளவு சீரியஸ் ஆகுற? எப்படி பேசுறாங்க பாரு. வேற எப்படி பேசுவாங்க? நான் ஒரு டிஎல்லா தான் பேசுறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டேன், நீங்க யாருமே வரல. நான் ஃபோன் பண்ணா நான் மாயாஜால்ல இருக்கேன்னு கூலா சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் எந்த மெயில் போட்டாலும் அதுக்கு பதில் போடுறதும் இல்ல. நாம தான் அந்த விஷயங்களை நேர்லயே பேசிக்கிறோமே லக்ஷ்மி. அபிஷியல் வேற, பர்சனல் வேற. ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். லட்சுமி, என்ன கார்த்திக், லக்ஷ்மி இப்படி பேசிட்டு போறா? பாஸ் ஆயிட்டாங்கல்ல, அதான். டேய் அப்படிலாம் இருக்காதுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்டா லட்சுமி திடீர்னு இப்படி பேசுறாங்க? என்ன கேக்குறியா? பேசினது வேற யாரோ மாதிரி இருந்துச்சு. பேசுனது லட்சுமி இல்ல, நம்ம டீம் லீடர். எனக்கு இன்னொரு விஸ்வநாதனை பாக்குற மாதிரி இருந்துச்சு. டேய், அந்த அலட்சி பரவாயில்ல, எங்க இருந்தோ வந்தவன்டா, போன போது விட்டுறலாம். ஆனா நம்ம கூடவே இந்த லட்சுமி போய் இப்படி பண்ணா? முதல்ல கௌஷிக்கு, இப்ப லக்ஷ்மி. கீழே இருக்கிற வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. மேலே போனோம்னா அவங்க பார்வையே மாறிடுது. ஹே, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? சாப்பிட போகும்போது என்ன கூப்பிட மாட்டீங்களா? என்ன ஆச்சு? என்ன கோவமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி எல்லாரும் கோச்சிட்டு இருக்கீங்க? ஹே, நான் உங்க ஃப்ரெண்ட். அந்த உரிமையில உங்களை நல்லா வேலை செய்யுங்கன்னு சொன்னேன். இதுக்கு போய் என்னமோ பெருசா பண்ணிக்கிறீங்க. என்ன இப்ப என்கிட்ட யாருமே பேச மாட்டீங்களா? போங்க, எனக்கு என்ன, நானும் பேச மாட்டேன். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டீங்களான்னு ஓ, நீங்க தான் என்கிட்ட பேச மாட்டீங்கல்ல? நான் மறந்தே போயிட்டேன். என்ன பிரச்சனைன்னு வாய் தந்துதான் சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்? இப்ப எதுக்கு என் மேல கோவம்? இப்போ நாங்க யார் மேடம் உங்க மேல கோவப்படுறதுக்கு? நீங்க எங்க டிஎல். நீங்க திட்டினாலும் அடிச்சாலும் நாங்க வாங்கிக்க வேண்டியதுதான். இதுக்கா இவ்ளோ கோவம்? என்ன மேடம், எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா நாங்க அமைதியா இருக்கோம்னு? என்ன விஷ்ணு, நீயுமா? சாரி மேடம், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. கொஞ்சம் அதிகமா பேசிட்டனோ? இல்ல மேடம், நீங்க பேசினதெல்லாம் எந்த தப்பும் இல்ல. நாங்க தான் நீங்க பழைய ஃப்ரெண்டு நினைச்சு பேசிட்டோம். எனக்கு புரியுது நீங்கெல்லாம் ஏன் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. வீட்ல அம்மா கூட கொஞ்சம் பிரச்சனை, அதான் கோவத்துல அப்படி பேசிட்டேன். சரி, சாரி. போதுமா? ரொம்ப ஓவரா இருக்கு நீங்க பண்றது. இங்க பாருங்க மேம், நீங்க எங்களுக்காகலாம் சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. ஹே கார்த்திக், அதான் சாரி சொல்றல. அதான் வேணான்னு சொல்றோம்ல, அப்புறம் ஏன் நீங்க தேவையில்லாம சாரி சொல்லிக்கிட்டு? ஹே ராஜி, என்ன கலாய்க்கிறீங்களா? அதான் சாரி சொல்ற, ஓவரா சீன் போடுறீங்க. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன், அதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பண்ணது உங்களுக்கு தப்பாவே தோணலையா? ஏன்பா, நான் ஒரு டிஎல், என் மெயில்க்கே ரிப்ளை பண்ணலன்னு நான் கேட்க கூடாதா? நீங்க ஃப்ரெண்டா இல்ல டிஎலா?
ரெண்டும் தான். இல்ல நீங்க அப்ப பேசிட்டு போனதுல டிஎல்ன்ற அதிகாரம் மட்டும்தான் இருந்துச்சு. சரிப்பா, தெரியாம பேசிட்டேன். சாரி, போதுமா? சாரிங்கிறது செஞ்ச தப்ப உணர்ந்து கேக்குறது. இப்படி போனா போதுன்னு கேக்குறதெல்லாம் சாரி கிடையாது. ரொம்ப ஓவரா பண்றீங்க. யாரு? நாங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கோமா? நீ பேசுனது தப்புன்னு இப்ப கூட உனக்கு தோணலனா அப்ப அது பிரச்சனை தான் லக்ஷ்மி. தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிஜமா சாரி கேளுங்க, பழையபடி ஃப்ரெண்டா இருப்போம். ஆனா தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்க சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க டீலாவே இருங்க, நாங்க டீயாவே இருந்துட்டு போறோம். நான் பண்ணது தப்புன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தோணல. நீங்க எல்லாம் ஃபீல் பண்றதுனால நான் சாரி கேக்குறேன். இதுக்கு மேல இவகிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் கிளம்புறேன். ராஜி, லக்ஷ்மி, நிஜமாவே நீங்க பேசுனது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஹே, அது எப்படி ஒரு ஆள் ஒரே வாரத்துல மாற முடியும்? நான் உன்னை தப்பா பேசின மாதிரி எனக்கு தோணல கார்த்திக். எங்க கிட்ட சாரி சொல்றதெல்லாம் அப்புறம், முதல்ல அது உங்களுக்கே தப்புன்னு தோணலனா விடுங்க, வரேன். விஷ்ணு, என்ன விஷ்ணு இது? நிஜமாவே நீ பேசுனது தப்பா தெரியலையா? ஹே, எனக்கு தப்பா தோணல. நீயாவது என் சைடு இரு விஷ்ணு. கார்த்தி எப்போதுமே நியாயத்தோட சைடு, நான் எப்போதுமே கார்த்தியோட சைடு. விஷ்ணு, ச்சே.